வணக்கம். இன்றைய தினம் 3 மார்ச் 2021. டைம் வந்து கரெக்டாக 9 மணி 23 ஆகுது. இன்றைக்கி நம்ம 35,700 கால் ஆப்ஷன், 35,700 புட் ஆப்ஷன் ரெண்டுமே எடுத்திருக்கோம். 35,700 கால் ஆப்ஷன் 150 கிட்ட வந்தால் பை, 100 கீழே செல்லு, 490 கிட்ட வந்தால் செல்லு, 580 மேலே போனால் பை. அதே போல் 35,700 புட் ஆப்ஷன் 150 கிட்ட வந்தால் பை, 100 கீழே போனால் செல்லு, 565 கிட்ட வந்தால் செல்லு, 620க்கு மேலே போச்சுன்னா பை. ஸ்கேல்பிங்க்கு இன்னும் எதுவும் எடுக்கலை. மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம ஸ்கேல்பிங் எடுக்க போகிறோம். ஸ்கேல்பிங் வந்து 35,600 கால் ஆப்ஷன் எடுக்க போகிறோம். 35,600 கால் ஆப்ஷன் வந்து இன்றைக்கி எடுத்து வச்சுருக்கோம் ஸ்கேல்பிங்காக இப்போதைக்கு. ஸோ இன்னும் நம்ம லெவல்ஸ் வரலை. அந்த ரேஞ்ச் வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து ஸ்கேல்பிங் எடுத்துக்கும். ஆல்மோஸ்ட் இப்போ 441 இந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். 100 கால் ஆப்ஷன் 2 லாட் பை ஆகிருக்கு ஸ்கேல்பிங்கில். ரோபோவில் பை ஆகிருக்கு, நெஸ்ட்லேயும் பை ஆகிருக்கு. 2 லாட் ஸ்கேல்பிங்கில் பை பண்ணியிருக்கோம். ப்ராஃபிட் பார்க்குறோம், எம்டிஎம் பார்க்குறோம், 70 ரூபா இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். போட்டிருக்கோம். இப்போ நமக்கு ப்ராஃபிட் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 1,300 கிட்ட ப்ராஃபிட் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். டைம் கரெக்டாக 10 மணி 34 ஆகுது. இப்போ நம்ம பார்க்குறோம் 2 லாட் நம்ம 35,600 கால் ஆப்ஷன் போட்டிருந்தோம். அந்த 2 லாட் போட்டிருந்தது வந்து ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு வந்து ஒரு 5,000 ரூபா கிட்ட, நியர்லி 5,000 கிட்ட நமக்கு ப்ராஃபிட் இருக்குது ஸ்கேல்பிங்கில் போட்டிருந்தது. இது நமக்கு போதுமானது. ஏன்னா இது வந்து ஒரு 5,000 2 லாட் தான் போட்டிருக்கோம். இந்த 5,000ன்றது ஒரு நல்ல ரிட்டர்னாக இருக்குது. ஸோ இதை நம்ம வந்து கட் பண்ணிக்கிறோம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் போகிறோம், ஸ்கொயர் ஆஃப் கொடுக்குறோம், எஸ் கொடுக்குறோம். கட் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் இப்போ வந்து ஸ்கேல்பிங்கில் வந்து 4,300 கிட்ட ப்ராஃபிட் புக் ஆகிருக்கு. இப்போ நம்ம வந்து நம்ம ரோபோவில் போட்டிருக்கக்கூடிய டிமாண்ட் அண்ட் சப்ளையில் சிக்னலுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். வந்தவுடனே அதை நம்ம எடுக்கலாம். நம்ம பார்க்குறோம் 35,700 கால் ஆப்ஷன் நம்முடைய லெவலை தாண்டி மேலே போயிட்டுருக்கு. இப்போ ட்ரிகருக்காக ரெடியாக இருக்குது ரோபோ. இப்போது எப்போ திரும்ப 490 கீழே டச் ஆகுதோ அப்போ நம்ம கண்டிப்பாக செல்லு போட்டுறோம். இப்போதைக்கு வந்து மேலே போயிட்டுருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம கரெக்டாக பார்க்குறோம் 35,700 கால் ஆப்ஷன் வந்து செல்லு ட்ரிகராக இருக்குது. ரோபோவில் செல் எடுத்திருக்கு, நெஸ்ட்லேயும் செல் எடுத்திருக்கு. எம்டிஎம் பார்க்குறோம் ஒரு 200 கிட்ட மைனஸில் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். டைம் வந்து கரெக்டாக 12 மணி 32 ஆகுது. இப்போ நமக்கு ஆல்ரெடி ஷார்ட் இருந்த 35,700 கால் ஆப்ஷன் வந்து பை சைடு போயிருக்கு. ஸோ அதே போல் நமக்கு வந்து 35,700 புட் ஆப்ஷன் வந்து பை வந்திருக்கு. இப்போ ரெண்டுமே பையில் தான் இருக்குது. நம்ம பார்க்குறோம் இப்போது ரெண்டுமே பையில் தான் இருக்குது. அதாவது 35,700 புட் ஆப்ஷன், 35,700 கால் ஆப்ஷன் ரெண்டுமே பையில் இருக்குது. ஓவரால் எம்டிஎம் பார்க்குறோம் நியூட்ரலில் இருக்குது. அதே போல் 35,500 கால் ஆப்ஷன் வந்து ஸ்கேல்பிங்கில் 2 லாட் பையில் இருக்குது. ஓவரால் எம்டிஎம் வந்து நியூட்ரல், இல்லை ஒரு 500 ரூபா ப்ராஃபிட் அண்ட் லாஸில் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். டைம் வந்து கரெக்டாக 1 மணி ஆகுது. இப்போ நம்ம பார்த்தோம் நம்ம ஸ்கேல்பிங்கில் 730 ரூபா போட்டிருந்தோம். அது ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 4,500 கிட்ட ப்ராஃபிட் இருக்குது. இது நமக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் இன்றைக்கி. ஸோ இந்த ஸ்கேல்பிங்கில் 2வது தடவை போட்ட இந்த ஆப்ஷனை மட்டும் நம்ம வந்து ஸ்கொயர் ஆஃப் பண்ணிக்கிறோம். நெஸ்ட்லேயும் ஸ்கொயர் ஆஃப் பண்ணிட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா 4,700 கிட்ட ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. அதாவது 35,500 கால் ஆப்ஷனில். அதே போல் 35,600 கால் ஆப்ஷனில் காத்தாலே ஒரு 4,300 ப்ராஃபிட் புக் பண்ணிட்டோம். அதே போல் நமக்கு ரோபோவில் பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் இன்றைக்கி வந்து ரோபோவில் பார்த்தோன்னா காத்தால வந்து ஒரு செல்லு போட்டிருந்து இப்போ திரும்ப பை கட் ஆகி டபுள் பை போயிட்டுருக்கு. அதில் மட்டும் பார்த்தோன்னா கொஞ்சம் லாஸ் இருந்து அந்த லாஸ் எல்லாம் ரிகவர் ஆகி இப்போ வந்து ஆல்மோஸ்ட் நியூட்ரல் கிட்ட வந்திருக்கு. ஒரு 200 தான் மைனஸ் இருக்குது. இருந்தாலும் நம்ம வெயிட் பண்ணலான்னு பார்க்குறேன். ரோபோவில் ஓவரால் ப்ராஃபிட் 8,100 இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். டைம் பார்க்குறோம் கரெக்டாக வந்து 1:30 மணி ஆகுது. டோட்டல் எம்டிஎம் பார்க்குறோம். ஆல்மோஸ்ட் டோட்டல் எம்டிஎம் பார்த்தோன்னா நமக்கு வந்து ஒரு 8,000 கிட்ட இருக்குது. ஸோ நல்லா மார்க்கெட் இன்றைக்கி ரேலி கொடுத்துருக்கு. ஓரளவு மூமெண்ட் வந்து நல்லாவே இருக்குது இன்றைக்கி. இப்போதைக்கு பார்க்குறோம் ஓரளவு 8,000 மேலேயே ப்ராஃபிட் இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணி நேரம் சரியாக 1 மணி 30 ஆகுது. இப்போ நம்ம பார்க்குறோம் ஆல்மோஸ்ட் நமக்கு ஒரு 8,500 கிட்ட ப்ராஃபிட் இருக்குது.
ஓவரால் ரோபோவில் கூட ஆல்மோஸ்ட் நியூட்ரல் ஆகிடுச்சு. இது நமக்கு போதுமானது. ஸோ இதனால் நம்ம ஸ்கொயர் ஆஃப் பண்ணிக்கிறோம். எல்லா பொசிஷனையும் ஸ்கொயர் ஆஃப் பண்ணிக்கிறோம். ஆல்மோஸ்ட் எல்லா பொசிஷனும் இப்போ கட் ஆகிட்டு இருக்கு. 8400 ரூபாய்க்கு இன்னைக்கு ப்ராஃபிட்டில் புக் பண்ணியிருக்கோம். நாளை ஒரு புது ட்ரேடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.